அடுத்து வந்து ஃபேண்டசி ட்ரீம். இது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ்டா இல்ல. ஏன்னா வந்து இது எப்படின்னா ஜென்ரேஷன் வைஸா ஒரு ட்ரீமா இருக்கும். ஏன்னா இப்படி எனக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு, அதனால தான் நான் அந்த ட்ரீம் வந்து சொல்றேன். இது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகல, நானா தான் இதுக்கு ஒரு நேம் வச்சு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு பெரிய ட்ரீ இருக்கு, நல்லா ஜெயிண்ட் ட்ரீ. அந்த ஜெயிண்ட் ட்ரீல வந்து அதோட இந்த பிரான்ச்சஸ் தான் ட்ரீல இருக்கும், அப்படி சுத்தி இருக்கும், மரத்தை சுத்தி ஒரு பிரான்ச் மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரான்ச்ல வந்து நான் நடந்து வந்து வாக் பண்ணி ஏறிட்டு இருக்கேன் வேக வேகமா. ஸோ அப்படி ஏறும்போது என்னன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல நான் போறப்ப கிளவுட் வந்து அந்த மரத்துக்கு கீழே இருக்கு, நான் அப்படியே மேல இருந்து அந்த விஷயம் பாக்குறேன். அது வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ட்ரீமா இருந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து இப்ப ட்ரீம்னா என்னன்னா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ட்ரீம்ல வரும்னு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிங்கும்போது இது ஒரு ட்ரீமா வரப்போ, இப்போ ரீசெண்டா வந்து ஸ்டடி பண்றப்போ பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜெயிண்ட் ட்ரீஸ் வந்து ரியலாவே இருந்திருக்கு. ஸோ அப்படி ரியலா இருந்தப்போ இது வந்து நம்ம முன்னாடி ஜென்மம் அந்த மாதிரி டைம்ல இருக்க மெமரிஸோட, அந்த மாதிரி டைம்ல மெமரிஸ் பீட் ஆஃப் வந்து நம்ம கிட்ட பிரெயின்ல இருந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து ட்ரீம்ல வரதா எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. இந்த மாதிரி அதாவது டிஃப்ரெண்டான ட்ரீம், போன டைம்ல நடந்த ஒரு ட்ரீம், அதாவது போன ஜென்மத்தில் உங்களுக்கு இருக்கலாம். இது வந்து ரொம்ப ஓல்டரா இருக்கும், நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து இப்போ அது ட்ரீம்ல ரிமெம்பர் ஆகலாம். இந்த மாதிரி ட்ரீம் வந்து வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஆனா உண்மையிலே அந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஹில்ஸ் நம்ம நினைச்சிருப்போம், அது ஹில்ஸ் கிடையாது, ட்ரீயா இருக்கும், வெட்டப்பட்ட ஒரு ட்ரீயா இருக்கும். அந்த மாதிரி ட்ரீஸ் இருந்தப்ப இந்த டைட்டன்ஸ், அதாவது இந்த காட்ஸில்லாஸ், இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்பதான் ஆக்சிஜன் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டீடைல் இன்னொரு டாபிக்ல சொல்லலாம். அடுத்து வந்து டே ட்ரீம். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா பாதி தான் முடிச்சிருப்பீங்க. உங்களோட கண் இமைகள் கூட வந்து பாதி வந்து திறந்துருக்கும். உங்களுக்கு நேர்லயும் நடக்கும் அந்த விஷயம் வந்து ட்ரீம். எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, அதனால வந்து நான் ஈஸியா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, நீங்க அப்படி பாதி கண்ணு முடிச்சிருக்கும் போது உங்க ட்ரீம்ல இருக்க பர்சன் வந்து நேர்ல இருக்க பிளேஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி கிரியேட் ஆகும் ட்ரீம். இப்போ ட்ரீம்ல தான் அந்த பர்சன் வந்து மூமெண்ட் எல்லாமே நடந்திருக்கும், ஆனா பிளேஸ் மட்டும் இங்க இருக்கும். அவங்க ரியலாவே இங்க இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ட்ரீம் நல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு வந்து அது தெரியும், அது ட்ரீம் தான் நடக்குது, ரெண்டுமே கம்பைன் ஆகி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீமும் வந்து யாருக்கா வந்து